மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு நேர்களாகிய உங்களை வரவேற்பது நான் இப்ரானி. +2 எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்களை என்ன படிப்பு சேர்க்கலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்மே அது மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருப்பாங்க. அதனால தான் நம்மளோட கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து +2 முடிச்ச மாணவர்களுக்காக அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம் அப்படின்ற கைடன்ஸை வழங்கிட்டு இருக்கோம். குறிப்பா இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் CA CMA போன்ற படிப்புகளை கிளியர் பண்ணி நீங்க ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கான நிகழ்ச்சி தான். ஸோ இந்த CA CMA படிப்புகளுக்காகவே ஒரு முழு நேர கல்லூரியாக செயல்பட்டு இருக்காங்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பெருந்துறை. ஸோ இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இதை பற்றி தான் பேச போகிறோம். இதெல்லாம் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்ம கூட எனக்கு இணைஞ்சிருக்காங்க நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜினுடைய மாணவர் சேர்க்கை ஆலோசகர் மணிகண்டன் சார். ஸோ இன்னைக்கு நம்ம சார் கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த எக்ஸாம்ஸ் பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க நேர்களாகிய உங்களுக்குமே இந்த CA CMA போன்ற எக்ஸாம்ஸ் பற்றின நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். ஸோ உங்களோட சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் திரையில ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா சார் இங்க தான் இருக்காங்க. உங்களோட டவுட்ஸை நீங்க சார் கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் தொடர்பான ஒரு காணொலி வீடியோவை பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள், மாணவர்களின் திறன் மேம்பாட்டிற்காக டாலி பிரைம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் வகுப்புகள், பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான தனித்தனி விடுதி வசதிகள், விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள், மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல் மற்றும் கல்லூரி பேருந்து வசதிகள், அனைத்து தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி என 18 வருட அனுபவத்துடன் செயல்படும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் மாணவர்கள் சேர்க்கைக்கு 9788556999 அல்லது nmcauditingcollege.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கவும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் குறித்த ஒரு காணொலி வீடியோவை பார்த்தோம். இப்போ நம்ம தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது தொடர்ந்து பல வாரங்களாக இந்த CA CMA போன்ற எக்ஸாம்ஸை எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்ற கைடன்ஸை பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வழங்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இந்த படிப்புகளை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த படிப்பை ஏன் படிக்கணும் அப்படின்ற கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் பேரண்ட்ஸ் மத்தியிலையும் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க சார்? இந்த படிப்பை ஏன் படிக்கணும் அப்படின்னா, நல்ல வேலை வாய்ப்பு எனக்கு வேணும். நான் படித்து முடித்த பிறகு உடனடியான வேலை வாய்ப்பு, லட்சங்களில் சம்பாதிக்கும் வாய்ப்பு, வெளிநாட்டு நிறுவனங்கள் வேலை வாய்ப்பு அல்லது அரசு நிறுவன வேலை வாய்ப்பு, அதையும் தாண்டி எனக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் வேணும்னு நினைக்கிற எல்லாருமே இந்த படிப்பை எடுத்து படிக்கலாம். ஸோ பொதுவாக எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் அதனுடைய அங்கீகாரம் அப்படின்றதே ஒரு பல்கலைக்கழகமோ இல்லை ஒரு நிறுவனமோ அதுக்கு அங்கீகாரம் கொடுத்தாலும் அந்த படிப்பை முடிச்ச பிறகு உடனடியாக அதில் கிடைக்க போகிற வேலை வாய்ப்புகள் மட்டும்தான் அந்த படிப்பை பற்றி உயர்வாக பேசும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு அப்படின்றது அதை முடிச்ச உடனே வேலை வாய்ப்புகளை வழங்குற படிப்பு. ஏன்னா இது ஒரு சாய்ஸ் கிடையாது. வணிக நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு ஊர்லேயும் மக்கள் தொகையை கணக்கெடுத்து இத்தனை மக்கள் வாழும் இடங்களுக்கு இத்தனை மருத்துவர்கள் தேவை அப்படின்னு பேசுறது உண்டு. ஸோ அதே போல தான் ஒவ்வொரு வியாபார நிறுவனத்திற்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உடைய உதவி தேவைப்படும். அப்போது ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா புதுதாக நிறுவனங்கள் தொடங்கப்படுது. அது இந்திய அளவில் ஒரு புதிதாக தொழில் முனைவோர் தொடங்கிய நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்கம் தொடங்கும் நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் அவங்களுடைய கிளைகளை தொடங்குவதாக இருந்தாலும் சரி, புதிய நிறுவனங்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ எண்ணிக்கைகள் அதிகமாகும் பொழுது இவர்களுக்கு சேவை செய்வதற்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவியும் தேவைப்படுது. அதுவுமே பார்த்திங்கன்னா சட்டத்தில் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒரு நிறுவனம் விருப்பப்பட்டால் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்ட புக்ஸை காமிச்சு ஆடிட் பண்ணி அவங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி சைன் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஆப்ஷன் கிடையாது, இது கம்பல்சரி. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக ஒரு 1.5 கோடி GST பதிவு செய்த வியாபார நிறுவனங்களும் 8 கோடிக்கும் மேற்பட்ட பேர் வருமான வரி தாக்கல் செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க எல்லாருக்குமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸுடைய உதவி தேவைப்படுது. ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே வருமானம் ஈட்டும் நிறுவனங்களாக இருந்தால் அது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதே ஒரு நிறுவனம் வங்கிகளில் கடன் பெறுவதாக இருந்தாலும் சரி, அல்லது அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு ஆடிட்டட் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. இதற்கு சைன் பண்ண போகிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா CA CMA மாதிரியான குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு நிறுவனத்திற்குமே இவர்களுடைய தேவை அதிகமாக இருக்குது, தொடங்கப்பட்ட நிறுவனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த நிறுவனங்களுக்கு இணையாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ 1949 இந்த படிப்பு இருக்குது. ஆனால் இன்றளவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தான் இந்த படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வந்திருக்காங்க. அதுலேயும் பல பேர் வெளிநாட்டு
வெளிநாடுகளில் இருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஸோ அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவைப்படுவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது, ஆனால் படிச்சுட்டு முடிச்சுட்டு வெளியில் வரவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்குது. ஸோ இன்றைய காலகட்டங்களில் இப்போ இருக்கிற நிறுவனங்களை வந்து கணக்கிட்டு பார்த்தோன்னா, குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து இந்த படிப்பை முடிச்சுட்டு வெளியில் வந்தாலும் உடனடி வேலை வாய்ப்புகள் இருக்குது. பல படிப்புகள் அதை படித்தா வேலை கிடைக்கிறதில்ல, ஏன்னா அதை முடிச்சுட்டு வந்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே அது தேவை அதிகமாக இருக்குது, ஆனால் முடிச்சுட்டு வெளியில் வந்தவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால இந்த ஒரு தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு மாணவர்கள் வந்து இந்த படிப்பை எடுத்து படித்தாங்கன்னா அடுத்த 5 வருடங்களுக்குள்ள அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக முடியும். அதுவும் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்குன்ற கோர்ஸை வந்து அதனுடைய வருமானம் ஈட்டும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்காகவே இந்த படிப்பை வந்து எடுத்து படிக்கணும். இது முதல் காரணம். அடுத்த காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிப்பில் சேரும் முறை வந்து மிக எளிமையாக இருக்குது. நிறைய ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அதை வந்து சேரணும் அப்படின்னா +2 முடிக்கும் பொழுதே அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதுக்கு வந்து லட்சங்களில் செலவு பண்ணுறது, +2 படிப்பை விட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு அதிக நேரம் செலவிடுற நிலைமையெல்லாம் இருக்குது. கடைசியில் வந்து அதனுடைய முடிவு என்னவாக இருக்குன்னா, அந்த மதிப்பெண் குறைவாக இருக்கும்பொழுது அந்த விரும்பின படிப்பு கிடைக்காம போகிறதோ, இல்லை வந்து பல லட்சங்களில் செலவு பண்ணுற நிலைமையோ, இல்லை அவங்க விருப்பப்பட்ட கல்லூரியில் இடம் கிடைக்காம ஏதோ ஒரு கல்லூரியில் அந்த படிப்பை எடுத்து படிக்கிற நிலைமையும், வெகு தூரங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிற நிலைமையெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த CA/CMA படிப்புகள் பொறுத்த வரைக்கும் +2 முடித்த ஒரு மாணவர் அவர் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாரு, அவர் வந்து டாப்பராக வந்திருக்கிறாரா, இல்லை இந்த குறிப்பிட்ட பேப்பர்ஸில் வந்து அவர் வந்து கட் ஆஃப் எடுத்திருக்கிறாரா, அந்த மாதிரியான எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல் +2 வரைக்கும் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு CA படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா இதில் வந்து இந்த படிப்புகளுக்குள்ளே சேர முடியும். சேருமுறை எளிதுன்றது மட்டும் கிடையாது, சேர்ந்த பிறகு இதை வந்து நல்ல முறையில் படிச்சுட்டு வெளியில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குன்ற ஒரு காரணத்தை வச்சு எல்லா மாணவர்களும் இந்த CA/CMA படிப்புகளை வந்து எடுத்து படிக்கலாம். ஓகே சார், இப்போ வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கும் பொழுது இந்த கோர்ஸ் வந்து ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னும் போது இந்த கோர்ஸில் வந்து சேர்றது வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ண முடியுமா? அதுக்கான அங்கீகாரம் எந்த அளவுக்கு இருக்கும் சார் இந்த கோர்ஸ் படித்தா? இல்லை, அதாவது இதை சேர்றதுக்கு எளிது அப்படின்றதுக்காகவே இந்த கோர்ஸ்குள்ளே வர சொல்லலை. அது சார்ந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற வந்து அங்கீகாரம் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். இந்த படிப்பை யார் வழங்குறா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பல்கலைக்கழகமோ அதுக்கு கீழே இருக்கிற ஒரு கல்லூரியோ இல்லை ஒரு தனியார் கல்வி நிறுவனமோ வழங்குற ஒரு படிப்பு கிடையாது. ஒரு சாதாரண ஒரு படிப்பும் கிடையாது, நார்மல் அகாடமிக் கோர்ஸும் கிடையாது. இது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இதை வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த அமைச்சகத்தின் கீழே செயல்படுற ஒரு நிறுவனம். அது வந்து தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அதில் வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ன்ற ஒரு கல்விக்கான ஒரு நிறுவனம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படிப்பு வந்து எது சார்ந்த படிப்பு, ஒவ்வொரு தொழில் நிறுவனத்திற்கும் உதவி செய்ய போகின்ற ஒரு படிப்பு. ஸோ அதாவது ஒரு நிறுவனம் நல்ல முறையில் கணக்கு வழக்குகளை முறையாக பராமரித்தாதான் அவங்களோட வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிறுவனம் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வழிமுறைகள் என்னன்றதுக்கான கைடன்ஸ் எல்லாம் வந்து கொடுக்க போகிற ஒரு படிப்பு தான் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி படிப்பு. அது மட்டும் இல்லாமல் லாபகரமாக இயங்கும் ஒரு நிறுவனம் வந்து வரிகளை முறையாக செலுத்தணும் அப்படின்றதும் கட்டாயம். ஒருவேளை அந்த வரிகள் சார்ந்த விஷயங்கள் அவர்கள் செய்யும் தவறுகள் வந்து அந்த நிறுவனத்தை வந்து பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடிய நிலைமையும் இருக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும். இந்த நிறுவனங்கள் வெற்றிகரமாக அவங்க வந்து அடுத்த நிலையை அடையணும், லாபகரமாக இயங்கணும், இவங்களோட கிளைகள் வந்து வெளிநாடுகளில் பரவணும், அதன் மூலமாக அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் வரணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவில் தான் இதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு படிப்பாக இந்த படிப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ இத்தனை நிறுவனங்கள் இருக்குது, அவங்களுக்கான இந்தியன் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படி அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அதில் இருக்கிற விஷயங்களை ஆடிட் பண்ணுறதுக்கும் அந்த வரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்களுக்கு உதவி பண்ணுவதற்குமான சிலபஸை தான் வந்து இந்த படிப்புகள்லேருந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படிப்பை முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷனோட அவங்க வந்து பல நிறுவனங்களுக்கு உதவி செய்கிற வேலைகளை செய்யலாம், வெளிநாடுகளுக்கு போகலாம், அரசாங்க வேலைகளை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு நிறுவனங்களுக்குடைய புக்ஸையும் ஆடிட் பண்ணுற ஒரு நாலேஜ் வந்து இவங்களால் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதனுடைய அங்கீகாரம் அப்படின்றது இந்திய அளவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் அக்கௌண்டன்ட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் உலகத்தில் இருக்கிற எல்லா நிறுவனங்களுக்கான அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸை வந்து இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடியுன்ற மாதிரியே ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எப்படி ஒரு CAன்ற ஒரு படிப்பு இருக்கோ உலக அளவில் CPA, ACCA மாதிரியான படிப்புகள் இருக்குது. அந்த நிறுவனங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் வந்து CA முடித்தவங்களுக்கு வெளிநாடுகளில் வேலை செய்ய முடியுன்ற மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. ஒருவேளை இந்தியாவில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடித்தவங்க வெளிநாடுகளில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ரொம்ப எளிமையாக அவங்களால ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக ஒரு 9 பேப்பருக்கு எக்ஸம்ஷன் கொடுத்து ஒரு 4 பேப்பர் மட்டும், அதாவது இந்தியாவில் படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்திய வரிச்சட்டங்களை படிச்சிருப்பாங்க. ஸோ வெளிநாடுகளில் போய் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அந்த நாடுகள்
நாடுகள் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்ஸ் சிஸ்டம்ஸை வந்து அவங்க படிக்கணும் அப்படின்றதுனால யூகே டாக்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து குளோபல் டாக்ஸாக இருக்கலாம், அதை மட்டும் படித்து அவங்க தேர்வுகள் எழுதி கூட அந்த நாடுகளில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படிப்பு வந்து ஒரு டிகிரி படிப்புக்கு இணையான படிப்பு இல்லை, முதுகலை பட்ட படிப்புக்கு இணையான படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனே வந்து அதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகமும் அதனுடைய கல்லூரிகளுக்கு வந்து அப்ரூவல் வழங்குற நிறுவனம். அவங்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் சிஏ முடிக்கிறவங்க வந்து அதுக்கு பிஜிக்கு இணையான ஒரு படிப்பாக கருதப்பட்டு மேற்கொண்டு அவங்க பிஹெச்டிலாம் படிக்கணும்னா கூட தாராளமாக படிக்கலாம். ஏன்னா பிஹெச்டி படிக்கணும்னா எப்படி படிப்போம், யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு அந்த பிஜியில் வந்து மதிப்பெண் அடிப்படையில் தான் அவங்களால வந்து பிஹெச்டி படிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது சிஏ சிஎம்ஏ முடித்தவர்கள் நேரடியாக பிஹெச்டி செய்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த யூஜிசி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு படிப்பு நம்ம சொல்லவே முடியாது. இதை முடிச்சதும் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டுமே போதும் இதில் எவ்வளோ அங்கீகாரம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே, இந்த கோர்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான ரெகக்னேஷன் இருக்குது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த அக்கௌண்டிங் சம்மந்தமான கோர்ஸ் அப்படின்னு இதை நம்ம படிக்கும்போது இப்போ நம்ம பிகாம் படித்தா போதுதா சார்? இந்த கோர்ஸ் நம்ம எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா எக்ஸாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு டஃப்பாக இருக்குமா? அந்த பிகாம்லாம் தாண்டி இந்த கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ சாதாரணமாக பிகாம் அப்படின்றது ஒரு பட்டப்படிப்பு. நார்மலாக நம்மளுடைய ஸ்டடீஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அகாடமிக் கோர்சஸ்னும் ப்ரொஃபஷனல் கோர்சஸ்னும் ரெண்டாக பிரிக்கலாம். அகாடமிக் கோர்சஸ் அப்படின்றது வந்து அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து உங்களுக்கு தியரட்டிக்கல் நாலேஜ் கட்டாயமாக கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் அந்த பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயோடெக்னாலஜி மேக்ஸ் அந்த மாதிரியான பட்டப்படிப்புகளை வந்து படிப்பாங்க. ஆர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து லாங்குவேஜில் தமிழ் இங்கிலீஷ் இலக்கியம் அந்த மாதிரியான படிப்புகளை வந்து எடுத்து படிக்கிறாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வணிகவியல் துறை சார்ந்த பட்டப்படிப்புகளாக தான் பிகாம் பிபிஏ மாதிரியான படிப்புகள். அதில் முதுகலை பட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எம்காம் எம்பிஏ மாதிரியான பட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த படிப்புகள் வந்து முடித்த உடனே அவங்களுக்கு கிடைக்கப்போகிற வாய்ப்புகள் என்ன? இப்போ நம்ம எப்படி ஒரு அகாடமிக் கோர்ஸ் ப்ரொஃபஷனல் கோர்ஸும் பிரித்து பேசுகிறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஜாப் அண்ட் கெரியர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஜாப்னு பார்த்தீங்கன்னா எல்லா படிப்பை பிடிச்சவங்களுக்குமே கிடைக்கும், ஈவன் படிக்காதவங்களுக்கு கூட கிடைக்கிறது வேலை. ஸோ அந்த வேலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு நிறுவனத்தில் ஏதாவது ஒரு வேலை. ஸோ அப்படி இருக்கும்பொழுது சிட்டி லிமிட்டில் ஒரு 15,000 rupees சேலரியில் வந்து பிகாம் முடிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும். சிறு குறு நகரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,000 முதல் 10,000 வரைக்கும் சம்பளம் வழங்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இவங்களுக்கு பிரச்சனைன்றது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் வேலை இரண்டாவது வேலையெல்லாம் கூட அவங்க எளிதில் அடைய முடியும். அடுத்தடுத்து அவங்களுடைய பொருளாதார தேவைகளுக்கு ஏற்றாற் போல் அவங்க வேலைகளை தேடும் பொழுது ஒரு 22,000 23,000 சம்பளம் வாங்குறவர் வந்து ஒரு திருமணத்திற்கு பிறகு 30,000 50,000 அவருடைய நிதி தேவைகளுக்காக அவருடைய குடும்ப தேவைகளுக்காக அவர் வந்து அந்த மாதிரியான சம்பளம் கொடுக்கக்கூடிய வேலையை தேடும் பொழுது அது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு போகும்பொழுதே ஒரு வேலை தேடும் படலம் அப்படின்றது நீண்டு கொண்டே இருக்கும். ஸோ இது வந்து செக்யூர் ஜாப்ஸை கொடுக்காது. ஜாப் அவ்வளோதான், ஏதாவது ஒரு வேலையை கொடுக்கும். ஆனால் அவர் விருப்பப்பட்ட அவருக்கு தேவையான அளவு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேலையாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டிகிரி மட்டுமே முடித்த ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா 35-40 வயதிற்கு மேலே அப்படின்னு பார்த்திங்கும்போது அவங்களுடைய பண தேவைகளும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்திலேயே உயர் அதிகாரிகள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதில்ல. நிறைய நிறுவனத்தில் நம்ம நேரடியாக பார்க்குறோம், பிகாம் முடிச்சிருக்காரு, 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 40 வயசு ஆச்சு, இப்போ வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜராகவோ சிஎஃப்ஓவோ வர முடியுமானா நிச்சயமாக வர முடியாது. 1,00,000 ரூபாய் சம்பளம் தரும் வேலைகளுக்கு வந்து ஏன் நான் சாதாரண ஒரு பட்டப்படிப்பை மட்டும் முடிச்சவருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்? நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னுவாங்க. அதையும் தாண்டி ஒரு கேள்வி வந்து அவருக்கு ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கா? இதே இடத்துல ஒரு சிஏ முடித்தவரை நம்ம ஏன் நியமிக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்விகள் வந்து எழும். ஸோ இதனால தான் நாங்கள் மாணவர்களுக்கு என்ன சொல்கிறோம்னா, ஒரு காலகட்டம் வந்து பள்ளி படிப்பை முடித்திருந்தால் போதும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டப்படிப்பு படிச்சிருந்தா போதுன்ற காலகட்டங்கள்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு மட்டும் போதாது, அதன் கூடவே அந்த தொழில் சார்ந்த படிப்புகள். ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கோ பிடிஎஸ் படிக்கிறதுக்கோ இல்லை அது சார்ந்த மருத்துவம் இல்லை மருந்தகங்கள் சார்ந்த அதன் வேலை செய்யக்கூடிய உயர் பதவிகளில் கிடைக்கக்கூடிய படிப்புகள் எடுத்து படிக்கிறாங்க. அதே மாதிரி தான் அறிவியல் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இன்னும் அதில் தொழில்நுட்பம் சார்ந்த கிளை படிப்புகளை வந்து எடுத்து படிக்கிறாங்க. அப்போ வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்கள் என்ன பண்ணலாம்? இல்லை அறிவியல் துறை சார்ந்த மாணவராக இருந்தால் கூட வணிகவியல் துறை சார்ந்த படிப்பாக இருந்ததுன்னா பிகாம் மாதிரியான எம்காம் மாதிரியான எம்பிஏ மாதிரியான பட்டப்படிப்புகளோடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கக்கூடிய படிப்பு அது என்ன பண்ணுதுன்னா அந்த அக்கௌண்டிங் ஆடிட்டிங் டாக்ஸ் விஷயங்களில் வந்து அவங்களுக்கு நிபுணத்துவம் கொடுக்குது, அந்த உச்சக்கட்ட அறிவு வந்து அவங்களுக்கு கொடுக்குது, ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்குது. ஸோ இந்த நாலேஜ் எந்த வகையில் அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னா ஒரு ஜாப்லேருந்து இன்னொரு ஜாபுக்கு போகும்போதும் சரி, அவங்களுக்கு ஒரு செக்யூர் ஜாபை கொடுக்கறது, ஒரு கரியரை செட் பண்ணுறது, ஈவன் வந்து ஒரு சுய தொழில் செய்யும் வாய்ப்பாக இருந்தாலும் இந்த சிஎஸ்சிஎம்ஏ முடிச்சவங்களுக்கு வந்து அது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ முன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவரோட தொழில் பண்ணிட்டு
இருக்காரு, அவருடைய குழந்தைங்களை படிக்க வைக்கணும், MBA படிக்க வைக்க விரும்புவாங்க. ஏன்னா அது வந்து அந்த நிர்வாகத்திறனை கற்றுக் கொடுக்கும் அப்படின்றதுனால. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே CA CMA படிக்க வைக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நிறுவனமே லாபகரமாக இயங்கணும், அதுக்கு அக்கௌண்டிங் ரொம்ப முக்கியம். அவங்க வந்து வரி துறைகள்லேருந்து எந்த பிரச்சனையும் சவால்களையும் சந்திக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வரிகள் சார்ந்த நுட்பமான அறிவு வந்து தேவைப்படுது. இந்த அறிவு எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து CA CMA போன்ற படிப்புகள்லேருந்து இந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு கெயின் ஆகுது. ஸோ அதனால் வந்து சாதாரணமாக ஒரு பட்டப்படிப்பு அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு படிப்பாக இருக்கும் பொழுது நான் அடைய விரும்பும் குறிக்கோள் அடையணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து கிடைக்கணும், அதுவும் செக்யூர் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே வந்து டிகிரியும் தாண்டி கூடவே ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்றது காலத்தினுடைய கட்டாயம். ஓகே சார், இப்போ வந்து இந்த கோர்ஸை வந்து CA CMA வந்து படிக்கணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் வந்து ஆசைப்படுறாங்க. எந்த டைமில் வந்து அவங்க ஜாயின் பண்ணணும்? ஏன்னா வந்து இப்போ 12th முடிச்சுட்டு இந்த கோர்ஸை படிக்கலாம், டிகிரி முடிச்சுட்டு இந்த கோர்ஸை வந்து படிக்கலாம். ஸோ எது அவங்களுக்கு கரெக்டான டைமாக இருக்கும் சார்? ஓகே, ஸோ இந்த கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடித்த உடனே கூட ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஒரு சரியான முறை கிடையாது. ஸோ ஒரு நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் வந்து நாங்கள் கடந்த 20 வருடங்களாக இந்த படிப்புகளுக்காகவே, அதாவது CA and CMA அந்த படிப்புகளுடைய ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் படிப்புகளுக்காகவே ஒரு முழு நேர பயிற்சி கல்லூரி நடத்துகிற எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து +2 முடித்த பிறகு இந்த படிப்புகளை தொடர்வது வந்து சிறந்ததாக இருக்கும். 10th முடித்த பிறகு ஒரு சிலர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, டெக்ஸ்ட் புக்ஸ் வாங்கிடுறாங்க, அந்த +1 +2 புக்ஸோடையே சேர்த்து இந்த புக்ஸ்க்கும் படிக்கிறது, அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிறது அப்படின்றது உங்களுக்கு வந்து நேரத்தை வந்து வீணடிக்குது. அதே சமயம் வந்து அவங்க +2 படிப்பை வந்து ஃபோக்கஸ்டாக படிக்க முடியறதில்ல. ஸோ அதனால் நாங்கள் மாணவர்களுக்கு அறிவுறுத்துறதுன்னா நீங்கள் +2 வரைக்கும் எந்தவித தொந்தரவும் இல்லாமல் CA தான் படிக்க போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடிஷ்னல் கோச்சிங் எதுவும் எடுக்காமல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த அக்கௌண்டன்சி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேப்பர்ஸை வந்து இன்டெப்த்தாக படிச்சுட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெறும்பொழுது அவங்களுக்கு அந்த CA உடைய ஃபஸ்ட் ஸ்டேஜான ஃபவுண்டேஷனில் சேர்ந்து அந்த படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்குது. ஸோ நீங்கள் +2 முடித்த பிறகு உடனடியாக இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறது சிறந்தது. நீங்கள் +2 முடிச்சுட்டு இன்னொரு டிகிரியும் படிச்சுட்டு அதுக்கப்புறமாவும் இந்த படிப்பை படிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஒரு சரியான முறையாக நாங்கள் வந்து கருதுறது கிடையாது. ஏன்னா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க, +2 முடித்த பிறகு வரவங்க ஈஸியாக இந்த கோர்ஸை முடிச்சுட்டு வெளியில் போயிடுறாங்க. ஆனால் டிகிரி முடித்த பிறகு வர ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி டிகிரி அவங்க வேறு ஒரு பேட்டர்னில் படிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக படிக்கிறாங்க. அதனுடைய எக்ஸாமினேஷன் மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அந்த தேர்வுக்கு ஒரு 15 நாட்கள் முன்னதாக கூட படிக்கிற மாணவர்கள் நம்ம பார்க்குறோம் டிகிரி பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு முறையில் எளிமையாக படிக்கக்கூடிய படிப்பாக டிகிரி இருக்கும் பொழுது அதை முடிச்சுட்டு திரும்பவும் சீரியஸான ஒரு சேலஞ்சிங் கோர்ஸ்குள்ளே வராங்க. ஒரு நாளைக்கு 10 hours டெடிகேட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா அவங்க ஏற்கனவே கல்லூரி படிப்புகளில் நிறைய நேரம் வந்து அவங்களோட என்டர்டைன்மெண்ட், அவங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸு இல்லை இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங், ஈவன் ஒரு பொங்கல் தீபாவளி செலிப்ரேஷன்னா கூட அது ஒரு 10 நாள் 15 நாள் திருவிழாவாக கொண்டாடுற நேரங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த முறை வந்து இந்த CA CMA மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸில் வந்து சரிப்படாது. ஸோ அதனால் +2 முடித்த பிறகு இந்த படிப்பு தேர்ந்தெடுத்து படிக்கிறது நல்லது. ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் இல்லை, நான் CA படிக்கணும்னு டிசைட் பண்ணேன், ஆல்ரெடி டிகிரிக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டேன்னா வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டிகிரி படிப்பை வந்து அவங்க கவனத்தோடு படித்து நிறைய நேரம் படிப்புகளுக்கு அவங்க செலவு பண்ணுற அந்த ப்ராக்டிஸை வந்து கொண்டு வந்தாங்கன்னா CA படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக இதை பற்றி நம்ம இன்னுமே டீட்டெயிலாக பேசலாம். பட் நேர் அதுக்கு முன்னாடி இணைஞ்சிருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். சார், சென்னையிலேருந்து சிவகுருநாதன் கால் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ பிகாம் வந்து பையனுக்காக தான் அந்த கொஸ்டின். பிகாம் வந்து இந்த வருஷம் முடிக்கிறாரு, 3rd year முடிக்கிறாரு. ஓகே. இப்போ CA ஜாயின் பண்ணும் போது அதில் வந்து பேப்பர் குறையுமா? அது 3 பேப்பர் வந்து குறையும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதானா? அது என்ன சார், அது எத்தனை பேப்பர் இவர் எழுதணும்? ஓகே சார், இப்போ பிகாம் முடிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னா அவருக்கு வந்து மொத்தம் CAல 3 ஸ்டேஜ் இருக்குது சார். ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர், இன்டர்மீடியட்டில் 6 பேப்பர் அண்ட் ஃபைனலில் வந்து 6 பேப்பர். மொத்தம் அவங்களுக்கு வந்து 16 பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பிகாமில் வந்து அவர் 55% மேலே எடுத்திருந்தார்னா அவரால் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்க 4 பேப்பருக்கு எக்ஸம்ஷன் வாங்க முடியும். அவர் திரும்பவும் அந்த பேப்பர்ஸை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டிகிரி முடித்த மாணவர்களுக்கு இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா பிகாம்ல 55% அண்ட் அபவ் எடுத்திருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நேரடியாக டைரக்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. பிகாம் முடிச்சிருக்கிற காரணத்தினால 55% இருந்ததுன்னா நேரடியாக இன்டர்மீடியட் அப்படின்ற அந்த 2nd லெவலில் ஜாயின் பண்ணிட்டு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்கை முடிச்சுட்டு அண்ட் ஃபைனல்ஸ் அப்படின்ற நெக்ஸ்ட் ஸ்டேஜையும் கம்ப்ளீட் பண்ணி இந்த கோர்ஸை முடிக்கலாம். நீங்கள் 12 பேப்பர்ஸ்க்கு மட்டும்தான் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும்.
ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்கள வேற யாராவது பிஎஸ்சி மாதிரியான அறிவியல் துறை சார்ந்த பட்டப்படிப்புகளை படிச்சிருந்தாலோ இல்லை பிஇ மாதிரியான அறிவியல் துறை சார்ந்த தொழில்நுட்பம் சார்ந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிச்சிருக்கீங்கன்னா நீங்களுமே சிஏ படிப்புகளுக்குள்ளே சேரும் பொழுது உங்களுடைய அறிவியல் துறை சார்ந்த படிப்புகளில் 60% மேலே மதிப்பெண்கள் எடுத்திருந்தா இன்டர்மீடியட் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்குது. 60% மேலே மதிப்பெண்கள் எடுத்திருக்கணும். ஓகே சார், கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஆன்சர் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். பிகாமில் வந்து அந்த 55% எடுத்திருந்தா அந்த 4 பேப்பர் கிளியர் ஆகும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சார் நம்ம இன்னும் தொடர்ந்து பேசலாம் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். அங்க பாருங்க. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் +2 முடிச்சுட்டு சிஏ சிஎம்ஏ போன்ற எக்ஸாம்ஸ் எப்படி கிளியர் பண்ணுறோம் அப்படின்ற விஷயங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம டீட்டெயிலாக பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றின ஒரு காணொலி வீடியோவை பார்த்துடலாம். இந்த காலகட்டத்தில் டிகிரி படிப்பு மட்டுமே போதுமானதா? டிகிரி படிக்கும் போதே சிஏ போன்ற ப்ரொஃபஷனல் கோர்ஸும் சேர்ந்து படித்தால் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 21 வருடங்களாக சிஏ சிஎம்ஏ படிப்புகளுக்கான முழு நேர கல்லூரியாய் செயல்பட்டு வரும் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜின் அடுத்த கட்ட முன்னெடுப்பான நமது விஜயமங்கலம் ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில் பாரதியார் பல்கலைக்கழகம் வழங்கும் பிகாம் படிப்புகளுடன் சிஏ அண்ட் சிஎம்ஏ பயிற்சியும் சேர்ந்து வழங்கப்படுகிறது. ஒரே வளாகத்தில் ஒரே வகுப்பறையில் ஒரே ஆசிரியர்களின் நேரடி பயிற்சியில் முழு நேர தங்கும் வசதியுடன் கூடிய பிகாம் படிப்புடன் சேர்ந்து நீங்கள் சிஏ படிப்பையும் ஒரே சமயத்தில் படிக்கலாம். இப்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. டொனேஷன் கிடையாது. 12ஆம் வகுப்பு அறிவியல் மாணவர்களும் பிகாம் வித் சிஏ படிக்கலாம். இந்த படிப்பில் சேர திரையில் தெரியும் இந்த QR கோடை ஸ்கேன் செய்யவும் அல்லது 9843885222 அல்லது 9843884222 என்ற எண்ணை உடனே அழைக்கவும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றின ஒரு காணொலி வீடியோவை பார்த்தோம். இப்போ நம்ம தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம். ஓகே சார், இப்போ நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ பிகாமோடு சேர்த்து இந்த சிஏசிஎம்ஏ கோர்ஸை படிக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன அட்வான்டேஜ் கிடைக்கும் சார்? இந்த கோர்ஸ் வந்து இன்டெகிரேட்டடாக படிக்கும்போது, அதாவது நார்மலாக டிகிரி மட்டும் படிக்காமல் அந்த டிகிரியோடு சேர்த்து சிஏ உடைய ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் படிப்பதற்கான வாய்ப்பு வந்து இப்போ அதிகமாகிட்டே வருது. ஏன்னா அந்த 3 வருட காலங்கள்லேயே அவங்க அந்த இன்டர்மீடியட் வரைக்குமே முடிக்க முடியுது. ஸோ முந்தைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரே படிப்பை எடுத்து படிக்கிறதே கஷ்டப்பட்டு மாணவர்கள் படிப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து நிறைய தொழில்நுட்ப வசதிகள் இருக்குது. அவங்க வந்து ரெஃபரன்சஸ்க்கு அவங்க எடுக்க வேண்டிய நோட்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க கையில் மொபைலாக இருக்கலாம், இன்டர்நெட் ஃபெசிலிட்டியாக இருக்கலாம், ஏஐ டூல்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போ படிக்கிற முறைகளில் வந்து உதவி செய்யக்கூடிய கருவிகள் நிறைய கிடைச்ச காரணத்தினால ஒரே படிப்போடு நிறுத்திக்க பல படிப்புகளை வந்து மாணவர்கள் படிக்க முடியுது. ஸோ அதனுடைய முயற்சியாக தான் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு மாணவர் வந்து டிகிரி படிப்போடு சேர்த்து சிஏ படிப்பதற்கான வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஆர்டி காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பாரதியார் பல்கலைக்கழகம் வழங்கும் பிகாம் பட்டப்படிப்போடு சேர்த்து இந்த சிஏ ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் படிப்பதற்கான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை எப்படி மாணவர்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய படிக்கும் நேரத்தில் அவங்க வந்து மார்னிங்கில் ஒரு டியூஷன் சிஏக்காக தனியாக போகிறது, அடுத்து கல்லூரியில் போய் ஒரு பட்டப்படிப்பை தொடர்வது, இதனால் வந்து அவங்களுடைய ட்ராவல் டைம் வந்து அதிகமாக
அதிகமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கல்லூரி படிப்பு ஒரு மாதிரியான படிப்பு, அதனுடைய சிலபஸ், படிக்கிற முறைகள், தேர்வு எழுது முறைகள் வேறுபடும். சிஏ மாதிரியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய படிப்பு சிலபஸ், அதனுடைய படிக்கும் முறையாக இருந்தாலும் சரி, தேர்வு எழுது முறையாக இருந்தாலும் இதுவுமே முற்றிலுமாக வேறுபடும். ஸோ இப்போ மாணவர்கள் வந்து பல படிப்புகள், பல கல்வி நிறுவனங்கள் இந்த குழப்பங்களுக்கு போகாமல் ஒரே கல்வி நிறுவனம் மூலமாக இன்டெகிரேட்டடாக இந்த கோர்சஸை படிக்கும் பொழுது அந்த 3 வருட முடிவில் சாதாரணமாக ஒரு பட்டப்படிப்பு மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண வேலைக்கு போகிறத விட பட்டப்படிப்போடு சேர்த்து பிகாமோடு சேர்த்து அவங்க வந்து இந்த சிஏவுடைய செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன், அது என்னென்னா ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர் முடிக்கிறவங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். அந்த குவாலிஃபிகேஷனோட அவங்க வந்து வேலைக்கு போகும்பொழுது மாதம் 50,000 சம்பளத்தில் கூட அவங்க வேலை பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால தான் மாணவர்களுக்கு வந்து இப்படி ஒரு ஏற்பாடை வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு மாணவர் வந்து சிஏ மட்டும் தான் படிக்க போகிறேன்னு ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னா அவர் வந்து இந்த படிப்புகளை மட்டுமே எடுத்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும், இல்லை டிகிரியோடு சேர்த்து சிஏ படிக்கணும் அப்படின்னு நினச்சா அதையுமே அவங்க படிப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் வந்து நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த கோர்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான வே தான் இருக்குது. அங்கீகாரம் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு செக்யூர்டான ஜாப் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு நம்மளோட நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வந்து வழிவகுத்திருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, பொதுவாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ஆண்டு முழுக்கவே என்ன பண்ணுவோம்னா அருகாமையில் இருக்கிற, ஏன்னா கல்லூரி வந்து பெருந்துறையில் துடுப்பது எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸோ அருகாமையில் இருக்கிற பள்ளிகளில் கல்லூரிகளில் போயிட்டு ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா இந்த படிப்பு பிரச்சனை அவேர்னஸே இருக்காது. ஸோ இப்போ கல்லூரியிலையும் சரி பள்ளிகள்லையும் சரி மாணவர்கள்கிட்ட போய் நீங்கள் அடுத்து என்ன படிக்க போகிறீங்கன்னா அவங்களுடைய கனவு படிப்பை வந்து ஒரு எம்பிபிஎஸ்ஸோ இன்ஜினியரிங்கோ இருக்கும். அதை தாண்டி அவங்க வேறு எந்த படிப்புகள் பற்றி பேச மாட்டாங்க. இதே வந்து ஒரு பிகாம் மாதிரியான பட்டப்படிப்பு படிக்கிற மாணவர்கள் கூட அடுத்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சிஏ சிஎம்ஏ அதெல்லாம் படிக்கணுன்ற விருப்பம் தெரிவிக்க மாட்டாங்க. அடுத்து வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த காலகட்டங்களிலே நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த படிப்புகளை பற்றிய விழிப்புணர்வு வந்து மாணவர்களுக்கு எடுத்துகிட்டு போவோம். சமூகத்தில் இந்த படிப்பை படித்தவங்களுக்கு இருக்கிற அந்தஸ்து என்ன, இந்த படிப்பை முடிச்சா கிடைக்க போகிற வேலை வாய்ப்பு என்ன, வருமானம் ஈட்டும் வாய்ப்பு என்ன, வெளிநாடுகளுக்கான வேலை வாய்ப்புகள், அரசாங்க வேலை வாய்ப்புகள், அதுவும் அரசாங்கத்தில் பார்த்திங்கன்னா உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் எடுத்து சொல்லுவோம். இது ஒரு பக்கம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து இந்த விழிப்புணர்வு ஓரளவுக்கு உருவாயிருக்குன்னு சொல்லலாம். அதே சமயம் அறிவியல் துறை சார்ந்த மாணவர்கள் இந்த படிப்பை எடுத்து படிக்கிறதையும் நம்ம இப்போ பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் முன்னர் வந்து மதிப்பெண் குறைந்த மாணவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக தான் வணிகவியல் துறை சார்ந்த படிப்புகள் இருந்தது. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த படிப்புகள்லேயே அவங்க அவ்வளோ ஆர்வமாக படிக்கிறது கிடையாது. ஆரம்பத்திலேயே அவங்க வந்து மதிப்பெண் குறைவான எடுத்த மாணவர், 10ஆம் வகுப்பில் குறைவான மதிப்பெண், அதனால தான் அவர் காமர்ஸ் குரூப் படித்தார், அதனால தான் அவர் பிகாம் படிக்கிறாருன்ற ஒரு முத்திரையோடு அவங்க வந்து உழவிட்டிருப்பாங்க. ஆனால் இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண் எடுக்கும் மாணவர்கள் கூட நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ரிசல்ட்ஸ் வரும்போது பார்க்கலாம். ஸ்கூல் ஃபஸ்ட் வந்தவங்க கூட நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக போகிறேன், ஃபைனான்ஸ் டொமைனில் ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா இன்றைய காலகட்டங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் மாதிரி அவங்க அந்த அக்கௌண்டிங் ஆடிட்டிங் மாதிரி டாக்குமெண்டேஷன் ஒர்க்லலாம் அவங்க ஹெல்டப் ஆகிறது கிடையாது. மாடர்ன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுறாங்க, அட்வைசரி ரோல்ஸை ப்ளே பண்ணுறாங்க, அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நோக்கி போயிட்டே இருக்காங்க. அப்படின்றதுனால நிறைய பேர் இந்த படிப்பை எடுத்து படிக்கிறத பார்க்குறோம். இந்த படிப்புகள் சம்மந்தப்பட்ட அவேர்னஸை தொடர்ந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சிஏ நிறுவனமும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் நிறைய பேர் சேர்ந்து படிக்கணும், எளிமையாக இந்த படிப்புகளை முடிக்கணும், நிறைய பேர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் உருவாக வேண்டிய அவசியம் இருக்குது. நிறைய தொழில் நிறுவனங்கள் அவங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் கொடுக்கறதுக்கு நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தேவை. அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் அரசாங்கம் சொல்லும்போது எத்தனை மில்லியன் எத்தனை ட்ரில்லியன் எக்கானமி நம்ம ரீச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை சார்ந்த ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ். அதனால் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்குன்றதை வந்து எல்லாருக்கும் எடுத்து சொல்லுவோம். அதே சமயம் இந்த படிப்புகளில் வந்து இப்போ இந்த 3 வருடங்களில் ஏற்பட்ட மாற்றம் பார்த்திங்கன்னா முன்னர் வந்து இந்த படிப்பு படிக்கிற காலகட்டம் அதிகமாக இருந்தது. ஏன்னா அவங்க வந்து ஒரு 3 வருட காலம் வந்து அவங்களுடைய ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய காலகட்டத்தை குறைச்சி 2 வருட காலம் மட்டுமே அவங்க ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணால் போதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டில் ஒரு 8 பேப்பரும் ஃபைனல்ஸில் ஒரு 8 பேப்பரும் மாணவர்கள் படிக்கணுன்ற மாதிரி இருந்த நிலைமையை மாற்றி இன்டர்மீடியேட்டில் 6 பேப்பரும் ஃபைனல்ஸில் 6 பேப்பரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் ஆஃப் பேப்பர்ஸையுமே வந்து சிஏ போர்டு வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ கொஞ்சம் அட்வான்டேஜஸாக தான் இருக்குது. அதற்கு அப்பாற்பட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வருடத்தில் 2 முறை மட்டுமே நடத்தப்பட்ட தேர்வுகளில் இப்போ வந்து 3 முறை இந்த படிப்புகளுக்கு தேர்வுகள் வந்து நடத்தப்படுது. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜனவரிலேயோ மேலேயோ அல்லது செப்டம்பர்லேயோ இந்த தேர்வுகளை வந்து எதிர்கொள்ளலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மே மாதம் வந்து தேர்வு எழுதின ஒரு மாணவர்
முன்ன என்ன ஆகும்னா அவர் மே மாத தேர்வில் தோல்வி அடைந்தால் ஒருவேளை அடுத்த வருடம் ஜனவரி மாதம் வரைக்கும் ஒரு 6 மாதம் 7 மாதம் காத்திருந்து தான் அடுத்த தேர்வுகளை வந்து அவர் எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு பயிற்சிக்கு போகணும், அதுக்கு ஒரு பயிற்சி கட்டணம், இல்லைனா வந்து அதற்கு வந்து தேர்வுக்கு தயாராகும் முறைகள், அந்த படிப்பில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும், ஜிஎஸ்டியில் இன்கம் டேக்ஸ் மாதிரியான வரி சட்டங்களில் மாற்றம் வரும். அந்த புதிய மாற்றத்தை ஏற்று அவர் தேர்வுகள் எழுதுவது, அதனால் என்ன ஆகுதுன்னா அவருடைய சிஏ சைக்கிளே வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்தது. ஸோ இந்த நிலைமையை போக்கணும்னு சிஏ இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்க, மேலே எக்ஸாம் எழுதின ஒரு மாணவர் அந்த ரிசல்ட் வரும்போதே ஜூலை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ஆகிடும். ஒருவேளை ஏதாவது ஒரு பேப்பரில் அவர் ஃபெயில் ஆயிருக்காருன்னா அந்த பேப்பருக்கான எக்ஸாம்ஸை உடனடியாக செப்டம்பரில் எழுதுகிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகையில் வந்து தொடர்ந்து இந்த ஐசிஐ நிறுவனம் வந்து இந்த பேப்பர்ஸை வந்து எளிமையாக மாணவர்கள் படித்து அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இதில் ஒரு பங்காக அருகாமையில் இருக்கிற பள்ளிகள் கல்லூரிகளுக்கு போயிட்டு மாணவர்களுக்கு இந்த படிப்பை பற்றின விழிப்புணர்வு, ஈவன் இந்த தொலைக்காட்சி வாயிலாகவும் சோஷியல் மீடியா வாயிலாகவுமே இந்த படிப்பில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸை, இதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதை வந்து நிறைய பேர் கஷ்டமான படிப்பு, இந்த சிலபஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும், பாஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற ஒரு வதந்திகள் எல்லாம் பரப்புகிற காலகட்டத்தில் அதை எளிமையாக படிக்கும் முறை என்ன அப்படின்றத கற்றுத்தர ரோலை வந்து தெளிவாக வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமாக நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். நாகஜோதி, திண்டுக்கல்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். நாகஜோதி, உங்களோட டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா, கேளுங்க. வணக்கம் சார். சார், என் பொண்ணு இப்பதான் +2 முடிச்சிருக்கா, தமிழ் மீடியம். ஓகே. சிஏ படிக்கணும்னு. அது எப்படி ரொம்ப கஷ்டமா இருக்குமா இல்ல தமிழ் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டே அது படிக்கணுமா? ஓகே, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. தமிழ் மீடியம் படித்ததுனால இந்த படிப்பு கஷ்டமாக இருக்குமான்ற ஒரு கேள்விக்கு இங்கே இடமே கிடையாது. ஏன்னா இப்போ தான் வந்து நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆங்கில வழி கல்வியை நடத்துகிற பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கையே ரொம்ப குறைவாக தான் இருந்தது. ஸோ அப்போ இன்னும் சொல்லப்போனால் 50 வருடங்களுக்கு முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இந்த படிப்பு 1949 இருக்குது. அந்த காலகட்டங்களில் வட்டார மொழியில் தான் வந்து பள்ளி படிப்பு முடித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வட்டார மொழி நான் சொல்கிறது தமிழ்நாடாக இருந்தால் தமிழில் படிச்சிருக்கோம், இல்லை ஆந்திரா மாதிரியான மாநிலங்களில் வந்து தெலுங்கு முறையில் வந்து அவங்களுடைய பள்ளி படிப்பு முடித்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், மருத்துவர், நீதிபதி மாதிரியான உயர் பதவிகளில் இருக்கிறவங்க எல்லாருமே அன்றைய காலகட்டங்களில் அவங்களோட பள்ளி படிப்பை தமிழ் வழியில் படித்தவங்கள தான் இருப்பாங்க. இப்போ நாங்கள் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா நிறைய ரூரல்லேருந்து அரசு பள்ளிக்கூடங்கள்லையும் தமிழ் வழி கல்வியில் இந்த பள்ளி படிப்பை முடித்த மாணவர்கள் வருவாங்க. வரும்பொழுது என்னமோ பல தரப்பட்ட கேள்விகளோட பல அச்சத்தோடு வருவாங்க. ஈவன் அவங்க பேரண்ட்ஸ்மே கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னா, சார் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அப்படின்னாவே, ஏன்னா அது வந்து ஒரு பரவலாக நிறைய பேர் பேசிக்கிறது அதுதான், எம்பிபிஎஸ் படிக்கணும்னா அவங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி படித்த பசங்களுக்கு தான் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஈஸியாக இருக்குது, ஐஐடி ஜேஇ மாதிரியான படிப்புகளுமே வந்து சிபிஎஸ்சி படித்த பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ இதே ஒரு காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு பெற்றோர்கள் கேட்குற கேள்வியும் அதுதான். ஆனால் அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரு பதில் என்னென்னா, பொதுவாக இந்த படிப்புகள் வந்து ஆங்கில வழியிலையும் ஹிந்தி வழியில் மட்டும்தான் இதனுடைய தேர்வுகள் வந்து நடத்தப்படுது. அதுக்காக இது தமிழ் மாணவர்களுக்கு கடினமாக இருக்குன்ற நிலைமை கிடையாது. எங்களுடைய கல்லூரியில் நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் வழி கல்லூரியில் பள்ளியில் படித்த மாணவர்கள் வரும்பொழுது அவங்களுக்கு கூடுதலாக இந்த 4 பேப்பர் ஃபவுண்டேஷனுக்கான சிலபஸை டீச் பண்ணும்பொழுது இந்த ஆங்கில புலமை அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து உணர்த்துவோம். ஆங்கில பாடத்துக்குமே வந்து தனியாக ஒரு வகுப்பாசிரியரை கொடுத்து அவங்க மூலமாக குழந்தைங்களுக்கு வந்து பேச்சு வழக்கில் வந்து ஆங்கிலம் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். இன்ஃபேக்ட் இன்டர்மீடியட் லெவல் வரும்பொழுது அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷை வந்து கட்டாயமாக அவங்க ஆங்கில வழியில் பேசணும் அப்படின்றத வந்து உறுதிப்படுத்துவோம். பாடம் நடத்தும் பொழுது ஆங்கிலம் மற்றும் தமிழ் கலந்த மொழிகளில் தான் இதற்கான பாடங்கள் வந்து நடத்தப்படும். தேர்வுகள் கட்டாயமாக மாணவர்கள் வந்து ஆங்கில வழியில் தான் எழுதி ஆகணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடிச்சுட்டு அடுத்தவங்க இந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்க்கு போகும்பொழுது இன்னுமே அவங்க நிறைய ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் கிட்டையும் அங்கே ஏற்கனவே ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க அவங்களோட சீனியர்ஸ் கிட்டையும் பேசும்பொழுது பழகும் பொழுது அவங்களுக்கு அந்த ஆங்கில புலமையும் கிடச்சிடுது. ஸோ அதுக்காக ஆங்கில புலமை தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். படிக்கும் பொழுதே அதை வந்து அவங்க கூடுதலாக படித்து ஆங்கிலத்தில் பேசுவதற்கும் அவங்க தயாராக இருக்கணும் அப்படின்றத வந்து நாங்கள் உறுதி செய்வோம். இப்போ தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்குன்ற ஒரு காரணத்துக்காகவே இந்த படிப்புகள்லேருந்து ஒதுங்கிட வேண்டாம். இந்த படிப்புகள் ஒரு எளிமையான படிப்பு.
இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஆங்கிலம் படிக்கலன்ற விஷயத்தையும் ஆங்கில மொழி புலமை இல்லைன்ற ஒரு விஷயத்தையும் மனசுலேயே வச்சுக்காம இந்த படிப்புகளில் சேர்ந்து படிங்க. நிறைய பேர் தமிழ் மீடியம் படிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து அந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, அது ஒரு தடை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம் தான், ஆனால் வந்து அது ஒரு தடை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அதுக்கான ட்ரைனிங் வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் கொடுக்கப்படுது. ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. ஷாகுல் சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன, நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் சிஏ ப்ளஸ் டூ முடிச்சு சிஏ ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணுறதாக டாக்டர் முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கு வந்து ஐசிஐ வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஓகே, கேள்விப்பட்டேன். ஸோ அங்கே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நான் கையில் இப்போதைக்கு தேவைப்படும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு? ஓகே சார், நீங்கள் இப்போ வந்து +2 முடிச்ச ஒரு மாணவரோட பெற்றோராக இருந்தீங்கன்னா இப்போ ICI.org தான் இதற்கான பதிவுகளை வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரே ஒரு இணையதளத்தின் மூலமாக தான் இதனுடைய அட்மிஷன்ஸ் வந்து நடைபெறுது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ +2 முடிச்சிருக்கிறதுனால இன்னும் ரிசல்ட்ஸ் வரல, அது +2வோட மார்க் ஷீட்ஸ் வரலன்றதுனால நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், உங்களுடைய ஐடி ப்ரூஃப், உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், அது மட்டும் இல்லாமல் அவர் 10th முடிச்சிருந்தாருன்னா அதனுடைய 10th முடிச்சிருப்பார் இல்லையா, அதனுடைய சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் இப்போ +2 அவர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கான ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹால் டிக்கெட்ஸ் அவங்க கையில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தோடைய நகல் ஸ்கேன் காப்பியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் கல்வி கட்டணத்தையும் செலுத்த வேண்டியிருக்கும். அதற்கு அடுத்த நிலையில் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் கிடைச்ச பிறகு ஒன்ஸ் உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்துருச்சுன்னா உங்களுடைய மார்க் ஷீட்ஸுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் சார், ரொம்ப எளிமையான ப்ரொசீஜர் தான். இதற்கு அடுத்த நிலையில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் விருப்பப்பட்ட நிறுவனத்தில் இதனுடைய பயிற்சியை எடுத்துக்கணும். அது வந்து உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு வந்து விரிவான பயிற்சி கொடுப்பாங்களோ அங்கே நீங்கள் விருப்பப்பட்டு படிங்க. செல்ஃப் ஸ்டடி அப்படின்ற ஒரு பேட்டர்னுக்குள்ளே போகாதீங்க. இப்போ +2 முடிச்ச ஒரு மாணவருடைய பெற்றோராக நீங்கள் இருக்கிறீங்கன்றதுனால உங்களுக்கான ஒரு பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, நெக்ஸ்ட் இயர் மேலே அவங்க வந்து இந்த சிஏ ஃபவுண்டேஷனுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த டைம் கேப் கொடுத்து எழுத சொல்லுங்கள். உடனடியாக ஒரு 4 மாதத்துலேயே செப்டம்பரில் எழுதுகிற மாதிரியோ இல்லை ஒரு 10 மாதத்தில் ஜனவரி மாதத்தில் இதனுடைய எக்ஸாம்ஸை எதிர்கொள்கிற மாதிரியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனடியாக தேர்வுகளை எழுதணும், விரைவாக சிஏ முடிக்கணுன்றதை அப்ஜெக்டிவாக வச்சுக்காமல் தேவையான அளவு காலத்தை ஒதுக்கி சிறந்த முறையில் அதுக்கான பயிற்சிகளை எடுத்து கண்டினியூஸ் மார்க் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம்ஸை அப்ளை பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு இந்த சிஏ படிப்பு ஈஸியாக இருக்கும். என்னோட வாழ்த்துக்கள். ஓகே சார், கண்டிப்பாக ஒரு நேயர் கேட்ட கேள்விக்கு ஒரு விரிவான ஆன்சர் கொடுத்துருந்தீங்க. அடுத்த ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஸ்ரீநிதி திருச்சியிலிருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன, நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ, வணக்கம்மா, கேளுங்க. சார் இப்போ சிஏ வந்து ஒரு பேப்பர் நம்ம ஃபெயில் ஆனா திரும்பி 4 பேப்பருமே எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? இது யாருக்கான கேள்வி? இது நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? வெரி குட். இது உங்களுக்காக தான் நீங்க கேக்குறீங்க இல்லையா? சிஏ படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கா? எஸ் சார். ஆமாம் ஆமாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நேரடியான விளக்கம் கொடுக்க போகிறதில்ல. முதல்ல +2 படிக்கும்போது 6 பேப்பருக்கான எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம். என்னைக்காவது நம்ம வந்து +2ல் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆகிட்டா நம்ம திரும்பவும் 6 பேப்பர் எழுதணுமா, இல்லை அந்த ஒரு பேப்பர் மட்டும் எழுதணுமான்ற கேள்வி உங்கள் மனதுக்குள்ளே வந்திருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக வந்திருக்காது. ஸோ உங்கள் மனசில் என்ன ஒரு கேள்வி எழுந்திருக்கோன்னா, நான் எவ்வளோ % மார்க் எடுக்க போகிறேன், 80, 90, ஸ்கூல் ஃபஸ்ட்டா, இப்படி தான் திட்டமிட்டு நீங்கள் வந்து +2 படிப்பை படிப்பீங்க. அதே மெத்தடில் சிஏ படிப்புகளுக்குள்ளே வாங்க. எந்த காரணத்தை கொண்டும் இதில் வந்து பாஸ் மார்க் எவ்வளோ, இதில் ஒரு பேப்பரில் நான் ஃபெயில் ஆகினா திரும்பி 4 பேப்பர் எழுத வேண்டியிருக்குமா, நான் பாஸ் ஆயிடுவேனா, இந்த கேள்விகளுக்கு இடமே கொடுக்காதீங்க. இருந்தாலும் தகவலாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர் இருக்குது. இது வந்து என்ட்ரி லெவல் ஃபவுண்டேஷன் அப்படின்றது என்ன, ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் உங்களுடைய ஃபவுண்டேஷனை க்ரியேட் பண்ணால் தான் அடுத்தடுத்த லெவல்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் எக்ஸாமினேஷன் எப்படி வச்சுருக்காங்கன்னா, 4 பேப்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பேப்பர்லையும் நீங்கள் கட்டாயமாக பாஸ் ஆகணும். 2 பேப்பர் இப்போ நான் பாஸ் பண்ணுறது, அடுத்த டேர்மில் மிச்சம் இருக்க 2 பேப்பர் எழுதுகிற மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் கிடையாது. 4 பேப்பரையும் நீங்கள் ஒரே டேர்மில் எழுதணும். ஒருவேளை நீங்கள் வந்து மே மாதம் வந்து எழுதும்பொழுது தோல்வியை சந்திச்சிங்கன்னா உடனடியாக செப்டம்பர் மாதத்துலேயும் திரும்பவும் 4 பேப்பர் எழுதுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த நிலை வந்து இன்டர்மீடியட்டில் கிடையாது. இன்டர்மீடியட்டில் மொத்தம் 6 பேப்பர் இருக்கும். அந்த 6 பேப்பருக்குமே நீங்கள் ஒரே டேர்மில் எக்ஸாம் எழுதணுன்ற அவசியம் இல்லை. 3 பேப்பராக பிரித்து எழுதலாம். ஒரு 3 பேப்பரை குரூப் 1 அப்படின்னும், அடுத்த 3 பேப்பரை குரூப் 2ன்னு பிரிச்சுக்கோங்க. குரூப் 1 வந்து நீங்கள் மே மாதம் எழுதுறீங்கன்னா குரூப் 2 வந்து ஜனவரி மாதம் எழுதுகிற மாதிரி பிளான் பண்ணலாம். அப்போ என்ன ஆகும், 3 பேப்பர் மட்டும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஈவன் அந்த 3 பேப்பர்லேயுமே நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் மட்டும் ஃபெயில் ஆகுறீங்கன்னா
திரும்பவும் 3 பேப்பர் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்? நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் 60 மதிப்பெண், இன்னொரு பேப்பரில் 60 மதிப்பெண், 3வது பேப்பரில் மட்டும் ஃபெயில் ஆகிறோன்னு வச்சுக்குவோம். அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுதுவதற்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இதில் திரும்பவும் நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து என்னென்னா, எக்ஸாமில் நான் பாஸ் மார்க் மட்டும் எடுக்கிறேன்ற அப்ஜெக்டிவோட இந்த படிப்புகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ளக்கூடாது. ஸோ நீங்கள் தேர்வு இதையும் தாண்டி இந்த சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு வந்து நிபுணத்துவம் கிடைக்கணும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் கிடைக்கணும். இதற்கு தேவையான அளவு பயிற்சி எடுத்துகிட்டு இந்த தேர்வுகளை எதிர்கொள்ளுங்க. ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர், 4 பேப்பரையும் ஒரே நேரத்தில் தேர்வு எழுதி நீங்கள் முடிக்கணும். அடுத்து இன்டர்மீடியேட் 6 பேப்பர் 3 பிரிச்சுக்கலாம். இங்கே நீங்கள் 3 பேப்பரில் ஒரு பேப்பர் ஃபெயில் ஆனாலும் திரும்பவும் எழுதுவதற்கு வாய்ப்பு, அந்த ஒரு பேப்பருக்கு மட்டும் எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் ஃபைனல்லையும் 6 பேப்பர் இருக்கும், 3 பிரித்து எழுதுறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த காலகட்டத்திலும் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனால் 16 பேப்பரும் சேர்த்து எழுதுகிற எல்லா பேப்பரையும் திரும்பவும் எழுதுகிற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாது, அது தேவையும் கிடையாது. ஓகே சார், கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டு இந்த படிப்பில் வந்து இப்போ இல்லை 40-50 வருடங்களில் 75 வருடமாகவே எல்லாருக்குமே இருக்கிற ஒரு சந்தேகம் என்னென்னா, ஒரு பேப்பரில் நான் ஃபெயில் ஆகிட்டா இருக்கிற 20 முன்னாடி 20 பேப்பர் இருந்தது, இப்போ தான் 12-16 பேப்பராக மாறி இருக்கு, எனக்கு 20 பேப்பரையும் நான் திரும்பி எழுதணுமா? இந்த நிலை டிகிரியில் இருக்குது. ஒரு ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டரில் நான் எந்த எக்ஸாம்ஸுமே எழுதலைன்னா தேர்ட் செமஸ்டர் எழுதும்போது 18 பேப்பர் எழுத முடியும். ஸோ இல்லை நான் வந்து 5 செமஸ்டர்லையுமே எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா ஃபைனல் செமஸ்டரில் நான் 30 பேப்பர் எழுதுகிற நிலைமையெல்லாம் இருக்குது. ஆனால் சிஏ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஜை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வரணும். அந்த ஸ்டேஜையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு போக முடியுமே தவிர முடிக்காமே எல்லாத்தையும் சேர்த்து எழுதுகிற ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. ஓகே, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜஸ் தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு எக்ஸாம் எத்தனை பேப்பர் இருக்கோ அத்தனை பேப்பர்லையும் அந்த ஸ்டேஜஸை முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஓகே சார், கண்டிப்பாக. தொடர்ந்து இன்னொரு நேர இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். கவிதா பல்லடம்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஓகே ஓகே. ஹலோ சார். வணக்கம்மா. ஹலோ சொல்லுங்க கவிதா. சார் எங்க பொண்ணுக்காக கேட்கணும் சார். அவ வந்து இப்போ +2 முடிச்சிருக்காளுங்க. ஓகே. பிசினஸ் மேக்ஸ் எடுத்திருந்தாளுங்க சார். ஓகே. இப்போ டைரக்டா அவளை சிஏக்கு விட்டா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஒரு டிகிரி முடிச்சுட்டா அவளுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், அவளுக்கு அது ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி போனா சார் அது பெஸ்டா இருக்குங்க? ஆமாம், சிஏ படிக்கிறதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக சிஏ இன்ஸ்டியூட்டே என்ன பண்ணியிருப்பாங்க, +2 முடிச்ச உடனே ஜாயின் பண்ணவானா +2 முடிச்சுட்டு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா எல்லா படிப்புகளுக்குமே ஒரு முறை இருக்கும்ல. டிகிரி சேரணும்னா 10th அண்ட் +2 முடிச்சிருக்கணும், நீங்கள் பிஜி சேரணும்னா 10th +2 டிகிரி முடிச்சா தான் பிஜி படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சிஏ படிக்கணும்னா என்ன சொல்லியிருக்காங்க, +2 முடிச்சுட்டு இதுக்குள்ளே சேர முடியும், இது முதல் வழி. இல்லை டிகிரி முடிச்சுட்டும் சிஏக்குள்ளே சேர முடியும், அது 2ஆம் வழி. இந்த 2 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ +2 முடிச்சிருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக சிஏ சேர்றது தான் எளிமையான வழி அந்த படிப்பை விரைவில் முடிப்பதற்கு. ஏன்னா நாங்கள் நிறைய பார்க்குறோம், 17 வயசில் +2 முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 22 வயசுக்குள்ளே ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகுறாங்க. இதே வந்து நீங்கள் டிகிரி படிச்சுட்டு சிஏ படித்தா ஈஸியாக இருக்குமோ அப்படின்னு ஒரு தவறான ஒரு அணுகுமுறையில் 17 வயசில் +2 முடிச்சு 20 வயசில் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 4 வருஷம் சிஏக்காக நேரத்தை செலவு பண்ணும்போது வருடம் வந்து அதிகமாகிட்டே போகிறத நம்ம பார்க்குறோம். இந்த டிகிரி படிக்கிற மெச்சூரிட்டி எந்த விதத்துலையும் உங்களுக்கு சிஏக்கு உதவியாக இருக்காது. டிகிரி படிக்கிறதுனால பாடங்கள் வந்து சிஏல ரொம்ப ஈஸியாக இருக்குன்ற நிலைமையெல்லாம் கிடையாது. எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 20 வருட காலமாக பலதரப்பட்ட மாணவர்களை ஒவ்வொரு வருடமே ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் படிப்புகளுக்காக நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரிக்கு வராங்க. இங்கே வர மாணவர்களில் +2 முடித்த ஒரு மாணவர் பாஸ் பண்ணுறதையும் டிகிரி முடித்த ஒரு மாணவர் வந்து விரைவில் முடிப்பதில்லை அப்படின்றதையும் நாங்கள் பார்க்குறோம். எதனால் அப்படின்னா, இந்த +2க்கு அவங்க போர்டு எக்ஸாமுக்கு ஒரு சீரியஸ்னஸோடு படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பேட்டர்ன் அப்படியே டிகிரியில் வந்து மாறிடுது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக படிக்கிறாங்க, டிகிரியோட எக்ஸாமினேஷன்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஈவன் ஒரு சில மாணவர்கள் டிகிரி படிக்கும் பொழுது அந்த 6 மாத காலமுமே படிப்பில் கவனம் செலுத்தாமல் தேர்வுக்கு முன்னர் ஒரு 15 நாட்களுக்கு முன்னர் கூட படித்து அந்த தேர்வுகளில் வந்து வெற்றி பெறுவதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸு, அவங்களுடைய நெட்வொர்க்கு, நிறைய கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு சீரியஸான ஒரு சிஏ மாதிரியான ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ்க்கு. ஏன்னா இதனால எல்லா மாணவர்களுக்கும் கிடையாது, ஆனால் 90% மேற்பட்ட பட்டப்படிப்பு மாணவர்கள் வந்து அந்த நேரம் வந்து முழுமையாக அவங்க பயன்படுத்தி அந்த பட்டப்படிப்பு வந்து அவங்க படிக்கிறது இல்லை. தினமுமே படிக்கிறாங்களா காலேஜ் போயிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அது ஒரு கேள்வி தான். ஆனால் +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, டெய்லியுமே படிப்பாங்க, போர்டு எக்ஸாம்ஸ்க்காக அவங்க பயத்தோடு படிப்பாங்க. ஸோ இதே மாதிரி டிகிரியை படித்த ஸ்டூடெண்ட் வந்து
திரும்ப சிஏ எடுத்து படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இப்போ +2 படிச்சிருக்காங்கன்னா உடனடியாக சிஏ சேருவது சிறந்தது. இல்லை எனக்கு +2 முடிச்சாச்சு, டிகிரியில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன்னா அந்த டிகிரி படிப்பை முழுமையாக முடிச்சுட்டு சிஏவுடைய டைரக்ட் என்ட்ரின்ற மெத்தடில் நேரடியாக இன்டர்மீடியட் படிக்கிறது சிறந்த மெத்தட். ஓகே சார், கண்டிப்பாக நல்ல ஒரு கைடன்ஸை கொடுத்தீங்க. நம்ம தொடர்ந்து வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றி இன்னுமே டீட்டெயிலாக பேசலாம் சார். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. உங்கள் News7 தமிழ் மற்றும் News7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில் தினம் ஒரு தெய்வத்தின் வழிபாடு. திங்கட்கிழமை தீயாக மாறி தான் என்ற அகந்தையை அளித்த சிவபெருமானின் பாடல்கள். செவ்வாய்க்கிழமை செய்த வினையை மன்னித்து சேவர் கொடியாக தன் கையில் ஏந்திய முருகனின் பாடல்கள். புதன்கிழமை அகத்திய மாமுனியின் கமண்டலத்தில் அடைந்த காவிரியை விடுவித்த விநாயகர் பாடல்கள். கணேசம் 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 கணேசம். வியாழக்கிழமை ஹரிஹர புத்திரன் ஐயப்பனின் அருள் பெறும் பாடல்கள். ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா. வெள்ளிக்கிழமை ஆதிசக்தி அம்மனின் அருள் பெறும் தெய்வீக பாடல்கள். சனிக்கிழமை சயன கோலத்தில் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானின் பாடல்கள். தினமும் காலை 5:30 மணிக்கு காண தவறாதீர்கள். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்களான்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனால் ஃபுல்லு சகதி தான். இது ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்கே தான் நாங்கள் வேலை செய்யறது தான் இங்கே தான். நிலத்து நீரை ஃபுல்லாக கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியே வரல. எனக்கு கையில் லைட்டாக கீறி தான் இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்கள் தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒன்றுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் சிஏ சிஎம்ஏ படிப்புகள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்ற பைட்டை பார்த்துடலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் CA/CMA ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். ஹாய், என் நேம் ஆரோக்கிய ஸ்ருதி. நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையம்லேருந்து வரேன். 12th காமர்ஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணினேன். 12th முடிச்சு நிறையா காலேஜஸ் எல்லாம் சர்ச் பண்ணும்போது யூடியூப்பில் வந்து நம்ம NMCயை பற்றி பார்த்தேன். ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணியிருந்தேன். கோச்சிங் வைஸ் காலேஜில் எல்லாமே நல்லா பெஸ்ட்டாக இருக்குது. ஹாஸ்டலில் வந்து 4 hours ஸ்டடி இருக்குது. அப்புறம் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு லாண்ட்ரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நல்லா கோச்சிங் கொடுக்கறதுனால கன்ஃபார்ம் பாஸ் பண்ணிடுவோன்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. பாதுகாப்பான சூழலில் மாணவ மாணவிகளுக்கான விடுதி வசதிகள். விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள். மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். என் பேர் தேஜஸ்ரீ. நான் கரூர்லேருந்து வரேன். CMA ஃபவுண்டேஷன் இங்கே தான் கிளியர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே. இங்கே CMA இன்டர் மறுபடியும் போட்டிருக்கேன். கிளாஸஸ் வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரலும் 6 hours நடக்கும். ஹாஸ்டலில் 4 hours ஸ்டடி. இங்கே வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காதுக்கு. ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபோனே இங்கே கிடையாது. ஃபோன் 1/2 hour மட்டும்தான் ஃபோன் டைம். டவுட்ஸ் எல்லாம் அப்பப்போ கிளியர் பண்ணிடுவாங்க. ஃபேக்கல்ட்டிஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க ஹாஸ்டல்லையும். நம்ம டவுட்ஸ் அங்கேயும் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை டவுட்ஸ் வந்து இங்கே கேட்கலாம் அப்படின்னா பிரேக் டைம்ஸில் போயிட்டு நம்ம அப்பயே டவுட்ஸை கிளியர் பண்ணிடலாம். CMA இன்டரும் நான் இங்கேயே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை பார்த்தோம். இப்போ நம்ம தொடர்ந்து சார் கிட்ட பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். பிரியா சென்னையிலேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம்மா, கேளுங்க. சார், இப்போ நாங்கள் +2 முடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம டிகிரி போகாம CA டேரக்டாக வந்தால் என்ன மாதிரி காஸ்ட் இருக்கும் சார்? +2 முடிச்சிருக்கீங்க, டிகிரி போகாமல் CA நேரடியாக வர போகிறீங்களா? எஸ். ஓகே, அதுதான் பெஸ்ட் மெத்தட்மா. CA ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் +2 முடித்த பிறகு CA உடைய ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட், ஃபைனல் அப்படின்னு 3 ஸ்டேஜாக படித்து இந்த சப்ஜெக்டை வந்து கிளியர் பண்ணுறது தான் பெஸ்ட் மெத்தட். இதுக்கு முன்னாடியுமே ஒருத்தர் இதே மாதிரியான ஒரு கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. +2 முடித்த பிறகு நான் டிகிரி படிச்சுட்டு தான் CA படிக்கணுன்ற அவசியம் கிடையாது.
ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, ஸோ நான் இது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான் சிஏ படிச்சுட்டு +2 முடிச்சுட்டு டிகிரி படிச்சுக்கிட்டே சிஏ படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்போ நிறைய இருக்குது. அது வந்து நீங்கள் இன்டெகிரேட்டடாக ஒரே இன்ஸ்டியூட்டில் பிகாம் அண்ட் சிஏ ஆர் சிஎம்ஏ இப்படி படிக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த 3 வருடம் பட்டப்படிப்பு அதனுடைய சேர்த்து சிஏ அல்லது சிஎம்ஏவுடைய ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட்டும் முடிப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்டெகிரேட்டடாக படிக்கிறதுனால டைம் நிறைய சேவ் ஆகுது. டிகிரி முடிக்கும் பொழுதே கையில் உங்களுக்கு செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ், பொதுவாக சிஏ சிஎம்ஏல வந்து அந்த முதல் 2 நிலைகளை மட்டும் முடிக்கிறவங்களுக்குமே வேலைவாய்ப்பு இருக்கும். இந்த வாய்ப்பு வந்து மற்ற எந்த படிப்புலையுமே கிடையாது. நீங்கள் எம்பிபிஎஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, இடையில நின்று போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. ஆனால் இந்த சிஏ படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் 2 நிலைகளோட தேர்வுகளை நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களை வந்து செமி குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து 50,000 முதல் சம்பளம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் +2 முடிச்சிங்கன்னா உடனடியாக சிஏ சேருவது நல்லது. இல்லை நீங்கள் டிகிரி படிச்சுக்கிட்டே சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது இன்டெகிரேட்டடாக படிக்கிறதும் நல்லது தான். ஆனால் +2 முடிச்சுட்டு திரும்பவும் டிகிரி படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிஏ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நேரம் வந்து விரயமாக்கும். ஓகே சார், கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க சார். ஜனனி திருப்பூர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க. உங்களோட சந்தேகம் என்ன நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். ஜனனி, நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க. உங்களோட டவுட் என்ன நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். சார், சிஏ எடுத்தோம்னா என்ன ஜாப் படிக்கலாம்? சிஏ எடுத்தீங்கன்னா என்ன ஜாப் வந்து போகலான்னு கேட்குறாங்க சார். ஓகே, சிஏ அப்படின்றது நீங்கள் என்னம்மா படிச்சிருக்கீங்க? சார், நான் வந்து +2ல வந்து ஹிஸ்டரி குரூப் தான் சிஏ. ஓகே, ஸோ நீங்கள் வந்து +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஏ படிக்கிறீங்கன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சிஏ பொறுத்த வரைக்கும் படித்து முடித்த பிறகு வேலை கிடைக்குமா அப்படின்ற நிலைமையெல்லாம் கிடையாது. ஒரு நிறுவனம், ஒவ்வொரு பிஸ்னஸ் என்டிட்டியுமே அவங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும்னா அக்கௌண்டன்சி காமர்ஸ் படிச்சவங்களுடைய உதவி வந்து தேவைப்படும். +2 லெவலில் நீங்கள் அக்கௌண்டன்சி படிச்சிருக்கலாம். பிகாம், எம்காம், எம்பிஏ மாதிரியான வணிகவியல் துறை சார்ந்த பட்டப்படிப்புகளையோ இல்லை முதுகலை பட்டப்படிப்புகளையோ படிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் அந்த நிறுவனத்தினுடைய அக்கௌண்டிங் வேலைகளை வந்து பார்க்க முடியும். இதனுடைய அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின்டைன் பண்ண புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஆடிட் பண்ணுறது, அவங்களுடைய டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கம்ப்யூட்டேஷன்லேருந்து டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறதுலேருந்து, ஒருவேளை அந்த டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி அதன் மூலமாக ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு வரி சார்ந்த நிறுவனங்கள்லேருந்து இந்த பிஸ்னஸ் என்டிட்டிஸ்க்கு ஏதாவது நோட்டீஸ் வருதுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறது மாதிரியான ஆலோசனை வழங்கக்கூடிய படிப்பு தான் இந்த சிஏ படிப்பு. இது எப்படி நான் கரெக்டாக சொல்லணும்னா, ஒருத்தருடைய உடல் நலத்திற்கு மருத்துவர் எப்படி பாதுகாப்போ அதே மாதிரி தான் ஒரு நிறுவனத்தினுடைய கணக்கு வழக்குகள் சம்பந்தப்பட்ட, வரிகள் சம்பந்தப்பட்ட, நிதி மேலாண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இல்லை இந்த காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சின்ற படிப்பு படித்தவங்க தான் பொறுப்பேற்றுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய படிப்பு வந்து ஒரு தேவையான ஒரு படிப்பு அப்படின்னு சொல்கிறத வந்து கட்டாயமாக்கப்பட்ட ஒரு படிப்புன்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு நிறுவனத்திற்குமே கட்டாயமாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸோடைய ஹெல்ப் வந்து தேவைப்படும். அதனால் இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நல்ல விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவது இதை முடித்தா நான் என்ன மாதிரியான வேலைகள் செய்யலாம்னு சொல்லிட்டு தனியார் ஜாப் நிறுவனங்களில், பெரிய பெரிய நிறுவனங்களில் நீங்கள் வேலைகளுக்கு போக முடியும். இந்த படிப்பை நல்ல முறையில் முடிக்கிறவங்களுக்கு மாத சம்பளம் லட்சங்களில் கிடைக்கிறதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இந்த 5 வருட கால படிப்புலையுமே நீங்கள் சிஏ நிறுவனத்திற்கு செலுத்த போகிற கல்வி கட்டணமே 1 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த படிப்பை முடிச்சிங்கன்னா மாத சம்பளமே உங்களால் 1 லட்சம் வரை ஈட்ட முடியும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் நிறைய கிளைகள் இருக்குது. இல்லை வெளிநாடுகள் அந்த நிறுவனங்கள் இருக்கும்போதே பேக் எண்டில் இங்கே இருந்தே அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே சிஏ சிஎம்ஏ முடித்தவங்களுக்கு வந்து எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக மாறும். அரசாங்க வேலை வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் மேற்கொண்டு இந்த சிஏ சிஎம்ஐ படிப்பை முடித்த பிறகு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதாமல் நேர்முக தேர்வுகள் மூலமாகவே இந்த அரசாங்க வேலைகளை கூட தட்டி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார், கண்டிப்பாக நல்ல ஒரு கைடன்ஸை கொடுத்துருக்கீங்க. இப்போ அடுத்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு 20 வருடம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் சார். ஸோ இந்த கோர்ஸை பற்றி தெரியாத நிறைய விஷயங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை விட வந்து ஒரு பெஸ்ட்டான சஜஷனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கோர்ஸை பற்றி. ஸோ வந்து சிஏ சிஎம்ஏ இந்த கோர்ஸில் எனக்கு சிஏ செட் ஆகும், எனக்கு சிஎம்ஏ செட் ஆகும் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். ஓகே, இப்போது இந்த துறை சார்ந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஏ இருக்குது, சிஎம்ஏ இருக்குது, சிஎஸ் இருக்குது. இந்த கேள்வியே நிறைய பேர் மனசில் வரும். சார் நான் எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு சில மாணவர்கள் தவறுதலாக என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சிஏ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சிஎம்ஏ அண்ட் சிஎஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, 3 படிப்புமே ஒரே மாதிரியான ஒரு படிப்பு தான். இதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், ஆடிட்டிங், டேக்ஸ் லைனில் போகணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் வந்து சிஏ படிப்பை எடுத்து படிக்கலாம். அடுத்ததாக இந்த காஸ்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில மாதிரியான கணக்கு
படிப்புகள் வந்து நல்லா பண்ணுவாங்க, நிறுவனங்களுக்கு வந்து அட்வைசரி ரோலை வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா சிஎம்ஐ படிப்பை எடுத்து படிக்கலாம். ஆனால் சிஎம்ஐ படிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பின் டு பிளேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிறிய குண்டூசி தயாரிக்கிற நிறுவனத்திலிருந்து விமானம் தயாரிக்கிற நிறுவனங்கள் வரைக்கும் அல்லது அதை ஆப்ரேட் பண்ணுற நிறுவனங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே வந்து வருமானம் அது சார்ந்த வரி செலுத்தும் விஷயங்களை வந்து சிஏ படித்தவர்கள் வந்து கையாளுவாங்க. ஆனால் அந்த வருமானம் வந்த பிறகு அதை எப்படி செலவு பண்ணணும், செலவுகள் முக்கியமா இல்லை வந்து அதை தவிர்க்கலாமா, இல்லை நம்ம தயாரிக்கும் பொருட்களுடைய அடக்க விலை என்ன, அதனுடைய விற்பனை விலை என்னவாக இருந்தால் அந்த நிறுவனத்திற்கு வந்து லாபம் வரும் அப்படின்ற மாதிரியான இந்த அட்வைசரி ரோல்ஸ் எல்லாம் வந்து சிஎம்ஏ படித்தவர்கள் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சிஏவா சிஎம்ஏவான்றதை டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி சிஎஸ்ன்ற படிப்பும் இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய தியோரி பேப்பர்ஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎஸ்ல போகலாம். அதில் என்ன ஆகும்னா இந்த வணிகம் சம்பந்தப்பட்ட சட்டங்கள், இது வந்து லா தான், இது வந்து லா பிஸ்னஸ் லாஸ் எல்லாம் வந்து செக்ஷன்ஸ்லாம் நிறைய மெமரைஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் நினச்சாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஎஸ் படிப்பை எடுத்து படிக்கலாம். மூன்றுமே ஒரே மாதிரியான படிப்பு, ஒரே துறை சார்ந்த படிப்பு தான், ஒரு சின்ன சிலபஸ் சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிஏ படித்தவங்களுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு 100 நிறுவனம் இருக்குன்னா அந்த 100 நிறுவனத்திற்குமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி முடித்தவங்களுடைய தேவை இருக்கும். ஒரு 70 நிறுவனங்களுக்கு மட்டும்தான் சிஎம்ஐ படித்தவங்களுடைய உதவி தேவைப்படும். இன்னும் சிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40 நிறுவனங்களுக்கு தான் சிஎஸ் படித்தவங்களுடைய உதவி தேவைப்படும். குறிப்பாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி மாதிரியான மெத்தடில் நிறுவனங்களை வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் சிஎஸ் படித்தவங்களுடைய உதவி தேவைப்படும். ஸோ நிறைய சந்தேகங்கள் மாணவர்களுக்கு இது தொடர்பாக இருக்குது. ஆனால் ஒரு சில மாணவர்கள் வந்து இந்த சிஎம்ஏ படிப்பை வந்து குறுகிய காலத்தில் முடிக்க முடியுது அப்படின்றதுக்காகவே தேர்ந்தெடுக்கிறாங்க. அது எதனாலனா சிஏல நீங்கள் 2 வருட காலம் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங். ஆனால் சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 15 மாத காலம் மட்டும் அதனுடைய பயிற்சி எடுத்தால் போதும் நீங்கள் வந்து சிஎம்ஏ படிப்பை முடிக்க முடியும். காலம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கணும், நான் கொஞ்சம் எளிமையான சப்ஜெக்ட்ஸில் வந்து ஈஸின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் விரைவில் இந்த பாடத்தை முடிக்கணும்னு நினைக்கிறவங்க சிஎம்ஏ படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஓகே சார், இந்த கோர்ஸை வந்து சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் காலேஜில் எப்படி சார் அட்மிஷன் போடுறது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ வந்து அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குமா, வேறு ஸ்டேட்ஸ்லேருந்து கூட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கலாமா, வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து வந்து படிக்கலாமா, அதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் அங்கே இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. நிச்சயமாக இருக்குது. நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தொடங்கும் பொழுது இந்தியாவிலேயே முதலில் இந்த படிப்புகளுக்கான ஒரு முழுநேர கல்லூரியாக தான் தொடங்கப்பட்டது. ஸோ இப்போ வெளியூர்லேருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வர மாணவர்கள் வந்து தங்கும் இடம், உணவு, அந்த மாதிரியான விஷயங்களில் எந்த தொந்தரவும் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால படிப்புகளில் வந்து கவனம் செலுத்த முடியாது. கல்லூரியோட கொள்கை என்னன்னா மாணவர்கள் 10 மணி நேரம் இந்த படிப்புகளுக்காகவே செலவு பண்ணணும், அதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுதே அவங்களால வந்து எளிமையாக அந்த படிப்பை முடிக்க முடியுது அப்படின்றதுனால மாணவியருக்கான தனித்தனி ஹாஸ்டல் வசதிகளோடு தான் ஆரம்பம் முதலே இந்த கல்வி வந்து நிறுவனம் வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ மாணவர்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 மணி நேரம், கல்லூரியில் 6 மணி நேரம், விடுதிக்கு போன பிறகு ஒரு 4 மணி நேரம் படிப்பதற்கு போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸ்டடி ஹவர்ஸ் வந்து கம்பல்சரி ஸ்டடி ஹவர்ஸ். ஃபோன்ஸ் வந்து அவங்க ஃபுல் டே யூஸ் பண்ண முடியாது, அதை வந்து வார்டன்ஸ் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு இரவு நேரங்களில் 8 முதல் 8:30 வரைக்கும் மட்டும் அவங்களோட பெற்றோர்களை தொடர்பு கொள்வதற்காகவே அந்த தொலைபேசி வந்து அவர்கள்கிட்ட வழங்கப்படும். திரும்பவும் அது வந்து வார்டன்ஸ் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த என்விரான்மெண்ட் அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்குமான்னு பார்க்கணும். இப்போ நம்ம இடையில வந்து விளம்பரங்களில் கூட பார்த்தோம், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு ஃபோன் இல்லாததான் ஒரு அட்வான்டேஜ்னாங்க. பல மாணவர்கள் வந்து இதை உணர முடியுது. நாள் முழுக்க ஆண்ட்ராய்ட் ஃபோன் கையில் இருக்கும்பொழுது ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய நெட்வொர்க்கிங்கில் அவங்க வந்து பிஸியாக இருக்கிற மாதிரியும் படிப்புகளை வந்து கவனச்சிதறல்கள் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இந்த நிலை நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் இல்லை. ஸோ தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து அட்மிஷன் பற்றி பேசணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற எண்களில் தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் கல்லூரிக்கு பெற்றோர்களோட நேரடியாக வந்து இங்கே இருக்க கல்வி ஆலோசகர்கள் கிட்ட இந்த படிப்பு உங்களுக்கான உகந்த படிப்பா, நீங்கள் விருப்பப்பட்டு படிக்கிறீங்களா இல்லை பேரண்ட்ஸோடைய கம்பல்ஷனில் இந்த படிப்பை படிக்கிறீங்களான்னு கவுன்சிலர்ஸ் வந்து உங்ககிட்ட பல கேள்விகளை கேட்பாங்க. உண்மையான பதிலை கொடுத்து நீங்கள் விருப்பப்பட்டு தான் இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அங்கே இருக்கிற சூழல் உங்களுக்கு உகந்ததாக இருக்குமா, அந்த கல்வி கற்றுக் கொடுக்கும் அறைகள்லேருந்து, நீங்கள் தங்கும் அறைகள்லேருந்து, அங்கே இருக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு உகந்ததாக இருக்குமான்னு பாருங்கள். ஏன்னா இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை செலுத்தும் பொழுதும் இல்லை ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருக்குது, தங்கும் இடத்துலையோ இல்லை உணவுலையோ உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குன்னா நிச்சயமாக நீங்கள் ஃபோக்கஸ்டாக இந்த படிப்பை படிக்க மாட்டீங்க. நாங்களே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவோம், உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருந்தாலும் நீங்கள் தங்கி படிக்கும் இடத்துல 3 வேளை உணவு வந்து உங்களுக்கு உறுதி செய்யப்படலை அப்படின்னா உங்களால் படிப்பில் வந்து கவனம் செலுத்த முடியாது. அதனால் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு உகந்ததாக இருந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி மூலமாக இந்த படிப்புகளுடைய ஃபவுண்டேஷன் அண்ட் இன்டர்மீடியட் அப்படின்ற இந்த 2 நிலைகளுக்கான பயிற்சி எடுத்து நீங்களும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகலாம்.
ஓகே சார், கண்டிப்பாக இவ்வளோ நேரமாக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு என்னோட கேள்விகளுக்கும் நேர்களோட சந்தேகங்களுக்கும் குறிப்பாக வந்து இந்த CA கோர்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும், பொதுவாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபியராக இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபியரை வந்து வெளிக்கொண்டு வந்து எப்படி கான்ஃபிடென்ட்டாக இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு கைடன்ஸையும் கொடுத்துருந்தீங்க, நல்ல ஒரு அவேர்னஸையும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த படிப்பை பற்றி ஏற்படுத்தியிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நேயர்களே, இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பற்றின நிறைய விஷயங்களை பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய கோர்ஸ் பற்றி பார்த்தோம். குறிப்பாக +2 முடிச்சுட்டு நான் CA CMA போன்ற எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு நான் ஒரு ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான நிகழ்ச்சி தான். ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உயர்கல்வி தொடர்பான உங்களோட சந்தேகங்களுக்காக இணைஞ்சிருங்க. இது நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் வழங்கும் கல்லூரி சாலை நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.